கரூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண நிலையை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்துக்கு வந்திருக்கிறார். சமீபத்திய ஆண்டுகளில் தலைமை செயலகம் இரவு நேரத்தில் செயல்பட்டது அப்படின்ற வரலாறை பார்த்ததில்லை. தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்துக்கு வந்திருக்கிறார். அதிகாரிகள் உடனே வர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு கரூருக்கு காலையில் செல்லக்கூடிய முதலமைச்சர் இந்த நிகழ்வு எதனால் அப்படின்ற விசாரணை இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அவர்களுக்கான நிவாரணம் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. காயமடைந்தவர்களை முதலமைச்சர் சந்திப்பார் அப்படின்றாங்க. இரவு நேரத்தில் குறிப்பாக நியர்லி 10 மணியை நோக்கி தலைமை செயலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒருபுறம் கரூரில் நிலைமை ரொம்ப மோசமாக, குறிப்பாக 31 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னொரு புறம் மருத்துவமனைகளில் பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 70க்கும் மேற்பட்டோர் அப்படின்னு இப்போ வரக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது. சிலருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல். இந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்காமல் மௌனமாக சென்றார் விஜய் அப்படின்ற காட்சியையும் பார்த்தோம். இரவு நேரத்தில் திறக்கப்பட்டு தலைமை செயலகம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இன்னொரு காட்சியையும் பார்க்குறோம். இரண்டுக்கு மத்தியில் கண்ணீரும் கம்பளையுமாக கரூர் காணப்படக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.